மட்டும் இல்லாமல் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு மக்களுடைய வாழ்க்கையில் இந்த பவுல் யார். இங்கே அவர் மிக முக்கியமாக வசனத்திலே, அதாவது வேதாகமத்திலே, அப்போஸ்தலர்களிலே, தீர்க்கதரிசிகளிலே சொல்லாத ஒரு சம்பவத்தை மாத்திரம், ஒரு வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். இங்கே லெஃப்ட்ல பார்க்கும்போது ஐ எம் த வே, த ட்ரூத், த லைஃப்னு போட்டிருக்கோம். அது யார் சொல்றாங்கன்னா இயேசு சொல்லுவார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் என்று இயேசு சொல்வார். இயேசு சொல்வார், என்னை போல ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்று சொல்வார். அதே வார்த்தையை வேதாகமத்தில் பவுல் மாத்திரம்தான் குறிப்பிடுகிறார், என்னை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் இவருடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்திருக்கும் என்று பாருங்கள். வேதாகமத்தில் மற்ற அப்போஸ்தலர்கள் யாரும் பேசிராத ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒருவேளை நான் இப்படி சொல்லணும்னா நான் எவ்வளவு உத்தமமாக இருக்கணும், நான் கிறிஸ்துவை போல வாழ்க்கை வாழ்கிறவனாக இருந்தால்தான் நான் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், அட்லீஸ்ட் என்னை போல ஆகிலும் நீங்கள் இருங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்போ பவுல் சொல்லுகிறார், என்னை போல நீங்கள் இருக்க வேண்டும், இருங்கள் என்று சொல்லுகிறார். ஓகே, மக்களுடைய வாழ்க்கையில் இந்த பவுல் யார்? மக்களுக்காக அவர் என்ன செய்தார்? முதலாவது, அவர் ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறார். அப்போஸ்தலன் என்ற பெயர் நான் அதுக்கு பெறுவதற்கு பாத்திரவான் அல்ல, ஸோ அதுக்கு நான் தகுதி இல்லை என்று தன்னைத்தான் அவர் தாழ்த்துகிறவராய் அந்த நாட்களிலே அவர் இருந்தார். அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலரில் நான் சிறியவன் என்று சொல்லுகிறார். அவர் குறித்து சொல்லுகிறது, அவர் விவசாயி என்று வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கட்டிட வேலைக்காரர் என்றும், கட்டிட வேலை செய்யும் போது உதவிக்காரர், வேலைக்காரர் என்றும் அவரை குறித்து வசனங்கள் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய வேலைக்காரன் என்று அவர் பவுல் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் தகப்பனாக இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவர் சகாயராக இருக்கிறேன், அதாவது உதவி செய்கிறவராக நான் இருக்கிறேன் என்றும், ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக இருக்கிறேன் என்றும் சொல்லுகிறார். மரண வாசனை என்றும் இருக்கிறது, ஜீவ வாசனை என்றும் வசனம் இருக்கிறது. உங்களை பார்த்தா சில பேருக்கு ஜீவ வாசனை இருக்கணும். அதே சில பேர் உங்களை பார்த்தா, இவன் வந்தால் இயேசு பற்றி சொல்லிடுவான்டா, இவன் வந்தால் மாற்றி மரண பயம் சொல்கிறான்ல, அவனுக்கு மரண பயம், அவன் ஆத்மா பயப்படுது. யாரை கண்டு? உங்களை பார்த்து. உங்களை பார்த்து அவன் ஆத்மா பயப்படுது. காரணம், இவன் வந்தானா அவன் மேலே இருக்கிற பிசாசு ஓடிடும், அந்த பிசாசுக்கு பயம், அந்த ஆத்மாவுக்கு பயம். ஸோ உங்களை சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, சில பாஸ்ட்டுங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் எப்பயுமே ஒரு மக்களுக்கு மரண பயம். அதே சமயத்தில் சிலர் உங்களை வெல்கம் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க, உங்க கூட பேசின ஒரு ஆறுதலாக இருக்குது, சமாதானமாக இருக்குது. பாஸ்டர் சில பேர் ரொம்ப நேசிப்பாங்க, அடிக்கடிக்கு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஏன்னா தெரியுமா? ஜீவ வாசனை. ஸோ ஒரு மனுஷனிலிருந்து, ஒரு கிறிஸ்தவனிலிருந்து, ஒரு உண்மையான ஒரு பாத்திரவான் உங்கள் வாழ்க்கையிலிருந்து 2 வாசனை புறப்படும். ஒன்று மரண வாசனை, இன்னொன்று ஜீவ வாசனை. உங்களிலிருந்தே சிலருக்கு நீங்கள் ஜீவ வாசனையாக இருப்பீர்கள், சிலருக்கும் நீங்கள் மரண வாசனையாக இருப்பீர்கள். இவர் ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக இருந்தால், இவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு லாபம், நான் மரித்தால் எனக்கு லாபம் என்று பேசுகிறார். உயிரோடு இருந்தால் நான் சுவிசேஷம் சொல்லுவேன், விடுதலையாக்குவேன், நன்மை செய்வேன், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஸோ நான் உயிரோடு இருப்பேன், ஆனால் அது உங்களுக்கு லாபம். ஒருவேளை நான் மரிப்பேன், ஆனால் எனக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க போறேன் என்று சொல்லி அவரை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ கிறிஸ்தவராக நாம் நமது வாழ்க்கையில் ஒரு அடிக்கோடு போட்டு வச்சுக்கணும். என்னன்னா, நான் உயிரோடு இருப்பேன்னா அது மக்களுக்கு லாபம், நான் மரிப்பேன் ஆனால் அன்று எனக்கு லாபம், எனக்காக வைத்திருக்க ஜீவ கிரீடத்தை நான் பெறுவேன் என்பதை தான் அங்கே பவுல் சொல்லுவார். மக்களுக்காக இவைகள் எல்லாம் அந்த பவுலடியார் செய்தார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய பார்வையில் பவுல் எப்படிப்பட்டவனாக இருந்தார்? 12 சீடர்களுக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம் இவருக்கு கிடைத்தது. 12 சீடர்களுக்கு செய்ய முடியாத சில காரியங்களை இந்த பவுல் செய்தார். இவரை ஆண்டவர் எடுத்து முதலாக புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக இவரை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் சொன்னதாக வேதம் சொல்கிறது. எனவே பவுலையும் பர்னபாவையும் அவர்கள் அப்போஸ்தலரிலிருந்து பிரித்து முதல் பயணம், மிஷனரி பயணமாக அவர்கள் புறஜாதியார் மார்க்கத்திற்கு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். யாரை? பவுலையும் பர்னபாவையும். இப்படி யூதர்கள் அல்லாத முதல் சுவிசேஷம் விதைக்கப்படும், இல்லைன்றால் போகும் என்றால் இந்த பவுலும் பர்னபாவும். ஏனென்றால் யூதர்கள் மத்தியில் ஆகிலும் ஓரளவுக்கு ஈஸியாக பிரசங்கம் பண்ண முடிந்தது. யூதர்கள் அல்லாத இடத்துல பிரசங்கம் பண்ணுவது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா எல்லாரும் விற்கிற ஆராதனால் நிறைந்திருந்த ஜனங்களாக இருந்தார்கள். எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பயந்து போய் இவை 2 பேரையும் அனுப்பினார். என்னை பவுல் யார்? அந்த நாட்களில் ரோமபுரியில் வேலை செய்தவர், ஒரு ஆர்மியுடைய பெரிய ஒரு லீடர், தளபதி அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புலையும் ஒரு போஸ்டிங்கில் இருந்தவர். ஸோ
அந்த அப்போஸ்தலர்கள் நீங்கள் போனால் பிரச்சனை இருக்காது, நீங்கள் போங்க என்று இவர்களை நம்பி அனுப்பினார்கள். இப்படிப்பட்ட மிக முக்கியமாக கர்த்தர் அந்த பவுலை அவருடைய பார்வையில்